வணக்கம். நீங்கள் என்னை நிறைய தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. என் பெயர் பாலு ஆனந்த். திரைப்பட நடிகராக தான் உங்களுக்கு என்ன தெரியும். ஆனால் நிறைய படங்கள் நான் இயக்கி இருக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் இயக்கி வெளிவந்த படங்கள் விஜயகாந்த் ராதிகா நடித்த நானே ராஜா நானே மந்திரி, அதுக்கப்புறம் சத்யராஜ் வில்லனாக நடித்த சத்யராஜ் சாரை ஹீரோவாக முதல் முறையாக அறிமுகப்படுத்தி வச்ச கூட ரசிகன் ஒரு ரசிகை, அதில் அம்பிகா சத்யராஜ் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்யராஜ், பிரபு, ராதா, அம்பிகா, ரகுவரன், ஜனகராஜ் இவங்களாம் நடித்த அண்ணா நகர் முதல் தெரு. அதுக்கப்புறம் பிரசாந்த் மோகினியை வச்சு உனக்காக பிறந்தேன்னு ஒரு படம். அதுக்கப்புறம் ரகுவரன், சரண்ராஜ், ராதிகா வச்சு பொட்டு வச்ச நேரம்னு ஒரு படம். மன்சூர் அலியான ஹீரோவை நடிக்க வச்சு ராஜாஜி ராஜ ராஜ குலோத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, காத்தவராய கிருஷ்ண காமராஜன் அப்படிங்கிற ஒரு பெரிய நீளமான டைட்டில் கொண்ட ஒரு படம். அதுக்கப்புறம் மதய மன்சூர் அலியான வச்சு சிந்துபாத் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் நடிக்க போயிட்டதுனால தொடர்ந்து இடையில் டைரக்ஷன் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ கடன் வாங்கி கல்யாணம் அப்படிங்கிற படத்தை இயக்க போகிறேன். இந்த ஆனந்த தொல்லைங்கிற திரைப்படம் இந்த மாதம் 26ஆம் தேதி இல்லை 28ஆம் தேதி உலகமெங்கும் தமிழ் ரசிகர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்னை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, நான் எனக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாட்டில். திரைப்பட இயக்குனர் நடிகர் ஆர் சுந்தரராஜன் கிட்ட தான் நான் முதல் முறையாக உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன். பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துலேருந்து கிட்டத்தட்ட அவர் இயக்குன ஒரு 28 படங்களுக்கு தொடர்ந்து உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன். அவர் இயக்கிற எல்லா படங்கள்லேயும் ஒவ்வொரு காட்சி நடிப்பேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படமாக வைதேகி காத்திருந்தால்னு ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே ராஜா நானே மந்திரிங்கிற ஒரு படத்தை அந்த தயாரிப்பாளரே திரு பஞ்சு அருணாசலம் தூயவனும் அந்த படத்தை இயக்கி எனக்கு டைரக்டாக இருக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. இது கிடைப்பட்ட நாளில் தமிழ் திரைப்பட உலகில் இருக்கிற எல்லா கதை ஆசிரியர்கிட்டையும் நான் டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டு சினிமாவில் ஒரு திரைக்கதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத திரு பஞ்சு அருணாசலம் அவர்கிட்டையும், திரைப்படத்தில் வசனம்ங்கிறது எப்படி சுவையாகவும் சுருக்கமாக இருக்கணுங்கிறத திரு கலைமணி சார் அவர்கிட்டையும், திரைப்படம் எப்படியெல்லாம் இருந்தால் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறத திரு கலைஞான சார்கிட்டையும், வேறு மாதிரி ஒரு சினிமாவை எப்படியெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிற திரு பாக்யராஜ் சார்கிட்டையும், இப்படி பலவிதமான குருக்கள்கிட்ட வேலை கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் என்னால் சினிமாவில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் சினிமாவுக்கு வந்த 1984 சினிமாவுக்கு வந்தப்போ என் கூட நிறைய பேர் இன்றைக்கி சினிமாவில் காணாமல் போயிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சினிமா இருக்கிறது காரணமே நான் வேலை முறையாக கற்றுக்கிட்டது தான். இன்றைக்கி சில ஷூட்டிங்லலாம் பார்த்தோம்னா, ஒரு ஷூட்டிங் நான் போயிருந்தேன். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர் கையிலையும் பேட் வச்சுருக்குறாங்க. கிளாப் அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. கிளாப் எங்கோ ஒரு பக்கம் செவுத்து மேலே இருக்குது. கிளாப் அடினா நீ அடி நான் அடி அப்படிங்கிறாங்க. இன்னும் கிளாப்புங்கிறது சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த கிளாப் அடித்தா கேவலம் நினச்சிட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே கிளாப் எடுக்காமல் செவுத்து மேலே அப்படியே இருக்குது அந்த கிளாப்பு. ஸோ அது தொழிலில் எல்லாமே கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயம் தான், ஒழிய கேவலமான விஷயம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு வரக்கூடிய இயக்குநர்கள் நிறைய பேருக்கு ஒரு கையில் பேட் வச்சுருந்தா தான் நமக்கு மரியாதை அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு தெரியல. அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. அப்படியே சொல்லி கொடுத்தாலும் கேட்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை. எடுத்த உடனே அவங்க எந்த அரிசியும் எடுத்த உடனே சாப்பாடாக வராது. அது கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி தண்ணியில் கொதிக்கணும். அதுக்கு குறிப்பிட்ட பாறை நீட் கொதிச்சா தான் அது சோறாக மாறும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. நிறைய பேர் வேகாத சோறாக இருக்காங்க. அதனால தான் நிறைய படங்கள் தமிழ்நாட்டில் எல்லா மொழியிலையும் நிறைய படங்கள் வந்தாலும் வெற்றி பெறாமல் போகிறதுக்கு காரணங்கள் இல்லை சினிமாவில் வந்த அந்த டைரக்டர் நிலைச்சி நிற்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் அனுபவம் இல்லாதது தான்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நான் கதை சொல்ல போனேன். அவர் எங்கிட்ட சொன்னார், நாங்கள் புது டைரக்டர் போட்டு தான் படம் எடுப்போம், பழைய டைரக்டர் போட்டு படம் எடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னை பழைய டைரக்டர்னு சொல்லாதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்னு சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டேரக்டர் வச்சு தான் நாங்கள் படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லுங்கள், நல்லா இருங்க கேட்குறதுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் தான் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டார். இல்லை நான் அப்படி சொல்லலை, இல்லை நீங்கள் சொன்ன அர்த்தம் அதுதான். நீங்களாம் பழைய டைரக்டர் அப்படின்னா பழைய டைரக்டர் புது டைரக்டர் கிடையாது, வேலை தெரிஞ்சவங்க வேலை தெரியாதவங்க. பழைய டைரக்டர் நிறைய நாள் சினிமாவில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர், புதுசாக வந்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டைரக்டர். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் இருக்கும்போது தான் ஒரு தயாரிப்பாளருக்கு 2 விதமான லாபம் கிடைக்கும். ஒன்று, செலவுகள் குறைவாக இருக்கும், படமும் நல்லா வரும். 2 லாபம் நிச்சயம். செலவு குறைவாக இருக்கிறது ஒரு லாபம், படம் நல்லா வந்தால் அது ஒரு வகையான லாபம். இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் இருக்கிற நடிகர்களும் அப்படித்தான். ரொம்ப அவங்களுடைய கணக்கு எல்லாமே ரொம்ப தப்பு கணக்காக இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோயினி, அவங்களுக்கு பிடிச்ச டைரக்டரு, அவங்களுக்கு பிடிச்ச கேமராமேன், அவங்களுக்கு பிடிச்ச கதை, அவங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷன், அவங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூம்ஸு, இப்படி எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்து அந்த படம் போய் ஜனங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லாருமே கோட்டை விடுறாங்க. தயாரிப்பாளராகட்டும், தயாரிப்பாளர் ஒரு நடிகர் எந்த நடிகரை போட்ட வியாபாரமாகுதோ அந்த நடிகரை வச்சு படம் எடுக்க தயாராகும் போது அந்த நடிகரை சார்ந்தே போயிடுறாங்க. நடிகருக்கு நான் இந்த லொக்கேஷனில் நடித்ததில்லை, இந்த மாதிரி கதையில் நடித்ததில்லை அப்படின்ட்டு யோசிக்கிறாங்களுடைய இந்த கதை ஜனங்களை போய் சேருமா சேராதா அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை. அதில் சில படங்கள் தோற்று போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அதுதான். இந்த கதை ஜனங்களுக்கு பிடிக்குமா, நம்ம இந்த கதையில் நடித்தா ஜனங்க கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற தைரியம் வரணும். அது மிக குறைந்தவங்களுக்கே அந்த மாதிரி தைரியமெல்லாம் இருக்குது. பயந்து தான் நிறைய 100 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 100 வெற்றி அடையாமல் ஒரு 10 மட்டும் வெற்றி எடுக்கிறதுக்கு காரணமே அதுதான். அது என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறேன். என்னுடைய படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ஒரு 10 படங்களும் தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம் கூட நல்ல படம் அப்படிங்கிற பேர் கிடச்சிருக்குது. உலகம் பூரா நல்ல படங்கள் பேர் கிடச்சிருக்குது. என்னுடைய படங்களில் வேறு இசையமைப்பாளர்கள் பணியாற்றி இருந்தாலும் அந்த படத்தில் எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. தொடர்ந்து இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ரேடியோ சேனலில் அந்த பாடல் ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்த சீக்வன்ஸை சொன்னோம், நமக்காக இந்த மியூசிக் டைரக்டர் பாட்டு போட்டார், நமக்காக இந்த கவிஞர் பாட்டு எழுதினார் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய படங்களில் கூட அந்த மாதிரி சிறந்த பாடல்கள் வரும். அதுக்காக நான் உழைச்சிட்ருக்கிறேன். நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது குறிப்பிட வேண்டிய சில நண்பர்கள் இருக்காங்க. அதில் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு நகைச்சுவை நடிகராக இருக்கிற அனுமோகன் என் கூட உதவி இயக்குனராக வேலை செஞ்சவர் தான். மதிப்புக்குரிய திரு சத்யராஜ் அவர்களும் என் கூட உதவி இயக்குனராக வேலை செஞ்சவர் தான். அதில் சத்யராஜ் சார்கிட்ட நிறைய நல்ல திறமைகள் இருக்குது. நிறைய நல்ல அற்புதமாக கதையெல்லாம் சொல்லுவார். எப்படி சொன்னால் இந்த கதை ஜனங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய புத்திசாலி. அப்படி இருக்கும்போது நான் அவருக்கு நேரம் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வருவார், நானும் அவர் வீட்டுக்கு போவேன். அப்போ முதல் முறையாக நான் ரசிகன் ஒரு ரசிகை அப்படிங்கிற படத்தை தான் நான் டைரக்ட் பண்ணலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை தலைவா, நீங்கள் உங்களுக்கு காமெடி சென்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் ஆர் சுந்தரராஜனுடைய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் அவர் ஸ்டைல் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணால் தான் உங்களுக்கு ஜனங்கள் ஆர் சுந்தரராஜனுடைய அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது ரீச் ஆகும் அப்படின்ட்டு சொல்லி அவர் சொன்னதுனால தான் நானே ராஜா நானே மந்திரிங்கிற கதையை டைரக்ட் பண்ணலாங்கிற முடிவு எடுத்தேன். அந்த படம் டைரக்ட் பண்ண முடிவு எடுத்த உடனே தயாரிப்பாளர் திரு தூயவன் பஞ்சவர்ணாஸ்லாம் 2 பேர்கிட்ட சொன்னேன், யார் கதாநாயகனை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா சொன்னால் விஜயகாந்த் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ விஜயகாந்தெல்லாம் காமெடி பண்ணால் நல்லா இருக்குமா, அவர் காமெடி வராது, அவர் சண்டை தானே போடுவார், வேறு யாராவது பண்ணலாம். இல்லை சார், அதுதான் அந்த கதைக்கே வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் விஜயகாந்தை நீங்கள் தைரியமாக போடலாம். சரி ஓகே, அப்போ நீ போய் விஜயகாந்த்கிட்ட கதை சொல்லு, விஜயகாந்த் ஓகேன்னு சொன்னார்னா அந்த படம் உனக்கு டைரக்ட் பண்ண சான்ஸ் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு விஜயகாந்தை போய் மீட் பண்ணி விஜயகாந்த்கிட்ட கதை சொல்ல போனேன். விஜயகாந்த்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னா, விஜயகாந்த் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு, நிறைய பேர் சந்திச்சிருக்காரு.
அதனால் ஒருத்தர் மனசு நோகிற மாதிரி எப்பவுமே விஜயகாந்த் நடந்துக்கவே மாட்டார். கஷ்டப்படுறவங்களுடைய அந்த உழைப்பு என்னங்கிறது அவருக்கு தெரியும். அப்புறம் ஓரளவுக்கு ஒரு மிக வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் அவரும் அந்த பள்ளி முழுமையான கல்லூரிக்கு வரைக்கும் படிக்க போகாமல் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு அவங்க அப்பாவோட ரைஸ் மில்லில் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு தொழிலாளராக சேர்ந்து கஷ்டப்பட்டதுனால இந்த கஷ்டம் என்ன உழைப்பு என்னங்கிறது நிறைய அவருக்கு தெரியும். ஸோ அதனால் போன உடனே அதை என்னுடைய கதையை பொறுமையாக உட்காந்து நிதானமாக கேட்டு ரசித்து சிரித்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை தயாரிப்பாளர் சொன்னதையே தான் அவரும் சொன்னார். இது ரொம்ப காமெடியாக இருக்கு, என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படி சொல்லி. நீங்கள் பண்ணுனா தான் இந்த படம் காமெடி படமாக இருக்கும், வேறு யாராவது பண்ணால் ஓவர் ஆக்ட் பண்ணி சீரியஸ் படம் ஆக்கிடுவாங்க, ஏன்னா உங்களுக்கு காமெடினா ஆடியன்ஸ் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவரும் என் வார்த்தையில் நம்பிக்கைன்னா இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் படம் வைதேகி காத்திருந்தால், தழுவாத கைகள், அம்மன் கோயில் கிழக்காலே, இது மாதிரி நிறைய படங்கள் நான் அவர் கூட டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர் சுந்தரராஜன் கூட. ஸோ அந்த நம்பிக்கையில் அவர் வைதேகி காத்திருந்தால் முடிஞ்சோடனே எனக்கு இந்த படத்துக்கு கதை கட்டின ஓகே நான் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ராதிகா அவங்ககிட்ட போய் கதை சொன்னேன். அவங்களும் சொன்னாங்க இந்த கதை நல்லா இருக்குது, நான் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் நாங்கள் முதல் முறையாக மைசூரில் தான் போய் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். அந்த படத்தில் மிகப்பெரிய சிறப்பு என்னுடைய கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பஞ்சவர்ணாஸ்லம், தூயவன் தயாரிப்பு, இளையராஜா இசை அப்படிங்கிறத விட அந்த நடிகராக இந்த விஜயகாந்தோடைய கொடுத்த ஒத்துழைப்பு தான். ஒரு புது டைரக்டரு, இவர் என்ன சொல்கிறது, நமக்கு எவ்வளோ படம் நடிச்சிருக்கிறோம், வேறு பெரிய டைரக்டர்கள்லாம் நடிச்சிருக்கிறோம், அதனால் நம்மளுடைய கருத்தை அதை திணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஒரு டைரக்டருக்கு உண்டான மரியாதை அவர் மிகச்சிறந்த முறையில் எனக்கு கொடுத்து இந்த படம் முழுக்க நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் நடித்து கொடுத்தாரு. அப்படி ஒரு குணம் இருந்ததுனாலே என்னவோ தான் எல்லாரையும் அனுசரித்து போகிற அந்த மனம், அந்த தகுதி, அதை பகுத்தறிகிற அறிவு, அதெல்லாம் இருந்ததுனால தான் என்னவோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கட்சிகளுக்கு இணையாக தன்னுடைய சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பித்து வளர்த்தி ஒரு தலைவராக இருந்துட்டுருக்காருங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி கூட எப்போ பார்த்தாலும் என்ன பாலானந்தன் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு பாசத்தோடு நானும் இவரும் ஒரு படம் ஒர்க் பண்ணோம், நானும் இவரும் பல படங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற அந்த பாசம் அவர் கண்ணில் பார்த்து தெரியும். இருக்கிற நிறைய பிரச்சனைகளை நான் தான் அவரை போய் சந்திக்கிறது இல்லை, ஆனால் எங்கே பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா பாலானந்து அப்படி ஒரு வார்த்தை கேட்காமையோ பார்க்காமையோ போக மாட்டார். அந்த பழகிற தன்மை, ஒரு மனிதனுடைய மனசை புரிஞ்சுக்கிறது, அந்த விஷயத்துலலாம் விஜயகாந்த் மிக மிக பாராட்டுக்குரியவர். அதனால தான் மிகப்பெரிய தலைவராக இருந்து ஒரு கட்சி வழிநடத்தி வர்றாரு. கூடிய சீக்கிரம் இந்த அளவுக்கு வளர்ந்தவர் ஜனங்க நினைக்கிற மாதிரி அவர் நினைக்கிறவ நிச்சயமாக வளருவாருங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் திரு சத்யராஜ், என்னை சத்யராஜ் வச்சு தான் அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சத்யராஜ் இல்லை நீங்கள் இந்த படத்தை விஜயகாந்த் வச்சு பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிக பெருந்தன்மையான ஒரு மனுஷன். அவங்களும் ஒரு பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்தவங்க தான். நடிப்பு ஆர்வத்தில் சென்னையில் கஷ்டப்பட்டு ஒரு 2 டூ வீலரில், நீங்கள் சத்யராஜை இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் சத்யராஜ் விக் வச்சு தான் பார்த்துருப்பீங்க. நான்லாம் தலை நிறைய முடியோடு பார்த்துருக்கிறேன். மோட்டர் சைக்கிளில் போகும்போது முடியெல்லாம் அப்படி காற்றுக்கூடியே பறக்கும். அவ்வளோ முடியோடு சென்னைக்கு வந்தவர். அவர் யோசித்து முடியெல்லாம் கொட்டி போய் இன்றைக்கி விதவிதமான விக்குகள் வச்சு ரொம்ப அழகாக நடிச்சு வர்றாரு. அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம், கடவுள் கொடுத்த ஒரு வரம். சில கோணங்களில் பார்த்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார். அவருக்கு ஒரு விஷயத்தை ஒரு டைலாக் சொன்னோம்னா நிச்சயமாக அந்த டைலாக் அப்படியே சொல்லலாம், ஜனங்க ரசிக்கிற மாதிரி மாற்றின்னு சொல்லலாம். அப்படிங்கிறத டக்குன்னு 2-3 விதமாக யோசித்து அது மாதிரியே அவரை சொல்லி காட்டக்கூடிய ஒரு திறமையும் தகுதியும் வாய்ந்தவர். ரொம்ப எங்கள் கோயம்புத்தூர் பாஷையில் சொல்லணும்னா மரியாதை. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது கோயம்புத்தூர்காரங்கிட்ட மட்டும் ஏனுங்க நல்லா இருக்கு